அன்னை தமிழுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருத்தங்கல் நாடார் கல்லூரி தமிழ்துறை இளங்கலை முதலாம் ஆண்டு தமிழ்துறை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது முதல் யூனிட்ல நம்ம இப்போ பார்க்க போறோம் புதுக்கவிதை. புதுக்கவிதை என்பது என்ன? ஒரு காலகட்டத்தில் மரபு கவிதை என்பது இருந்தது. மரபு கவிதை இலக்கண ரீதியாக எழுதக்கூடிய கவிதை. இயற்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை, கலிவிருத்தம், வெண்துறை இதெல்லாம் சொல்லப்பட்டு மரபு கவிதை எழுதி வந்த புலவர்கள் நாளடைவில் புதுக்கவிதையை தோற்றுவிப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்தனர். அந்த வகையில் புதுக்கவிதைக்கான வழிமுறைகளை தோற்றுவித்தவர் யார் என்றால் நம் மகாகவி பாரதியார் அவர்கள். மகாகவி பாரதியார் அவர்கள் வசன கவிதையின் மூலம் புதுக்கவிதையை அறிமுகப்படுத்தினார். மரபு கவிதை என்பது இலக்கணத்திற்கு உட்பட்டது. புதுக்கவிதை என்பது இலக்கணம் இல்லாமல் சுதந்திரமாக எழுதக்கூடியது. இது புதுக்கவிதை என்பது உணர்வுகளையும் கருத்துகளையும் எளிமையான சொற்களில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கிய வடிவமாக புதுக்கவிதை உள்ளது. ஏனெனில் தற்கால மாணவர்கள் அனைவரும் இலக்கணம் என்பதை ஒரு பாகற்காய் போல நினைக்கின்றனர். அதனால் அவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைகளை, ஒரு உரிமைகளை கவிதையின் மூலம் படிப்பதற்காக இலக்கணம் இல்லாமல் எழுதுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் 19ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதியார் ஏற்படுத்தினார். அதனுடைய வளர்ச்சிதான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல புதுக்கவிதை என்பது மக்களுடைய வாழ்க்கை, எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் சமூக பிரச்சனைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக புதுக்கவிதைகள் தற்போதும் தோன்றி வருகின்றன. அதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அந்த காலத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் நம் மகாகவி பாரதியார் மழை என்கிற தலைப்பில் ஒரு கவிதை இயற்றியுள்ளார். அந்த மழை என்கிற கவிதையின் மூலம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன் அவருடைய வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா எட்டயபுரம். அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், விடுதலை போராட்ட வீரர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அதே போல பல மொழிகளை கற்றவர். தமிழ் மொழி மட்டுமல்ல, 8 மொழிகளை கற்றவர். யாருன்னு சொல்லுவாங்கன்னாக்கா பாரதியார் சொல்லுவாங்க. அவருடைய குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வது நல்லது பாடலை பார்ப்பதற்கு முன். அதற்கு அடுத்ததாக அவர் மழை என்கிற தலைப்பில் வெளிப்படுத்தக்கூடிய பாடல், திக்குகள் 8ம் சிதறி தாம் தருகிட தீர்த்தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது என மழையை பற்றி மிக அருமையான வரிகளை எடுத்து சொல்கிறார். அதாவது இந்த பாடல் மழையினுடைய பேரழிவை பற்றி சொல்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த உலகம் எப்படி தோன்றியது என்பதை இங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக பாரதியார் கூறுகிறார். அதாவது அக்காலத்தில் இயற்கை தான் கடவுளாக நாம் வணங்கினோம். இந்த இயற்கையாக தோன்றிய இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி பிறந்தார்கள்? இந்த மனிதர்கள் பிறப்பது என்பதே மிக அதிசயமாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, இயற்கையாக இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மழையானது பொழிகிறது. அதற்கு அடுத்ததாக வெயில் காலம் வருகிறது. இதையெல்லாம் இதையெல்லாம் பாரதியார் என்ன சொல்கிறார் என்றால், இது ஒரு அதிசயம் சொல்றாரு. அதாவது இந்த மழையால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த மழை இல்லையே இந்த உலகம் இல்லை. மழை இருந்தால்தான் உலகத்தில் உள்ள அனைவரும் ஒழுக்கமாக இருப்பார்கள். இந்த மழையை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? இந்த மழையை நாம் போற்றி வணங்க வேண்டும். அதாவது கடவுளை வணங்குவது என்பது வேற, நாம் இயற்கையை வணங்குவது என்பது வேற. இந்த காலத்துல எல்லாருமே கடவுளை நம்ம என்ன பண்றோம்? வணங்குறோம். ஆனால் இந்த மழையை நாம் யாரும் ரசிப்பதில்லை. மழையை ரசிக்க வேண்டும். அந்த மழையை வரும்பொழுது வெளியில் சென்று அந்த மழையில் சென்று கூத்தாடுங்கள். அதை அன்போடு வரவேற்பு செய்யுங்கள். மழையை ரசியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருனாக்கா நமக்கு ஒரு எடுத்து கூறும் விதமாக இந்த பாடல் உள்ளது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, பாரதியார் மழையை பார்த்தவுடன்
அதாவது மழையையும் அங்கே இருக்கக்கூடிய மலைகளையும் பார்த்து ரசித்து அவர் என்ன பண்ணாருனாக்கா தாம் தரிடன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணாருனாக்கா கூத்தாடக்கூடிய விதமாக இந்த பாடலை வந்து இயற்றியுள்ளார் என்பது நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக பாரதிதாசனுடைய பாடல் நீங்களே சொல்லுங்கள் என்ற தலைப்பில் பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அவர் அந்த பாடலை பார்ப்பதற்கு முன் அவரை பற்றிய குறிப்புகள் பாருங்க. பாரதிதாசன் கனக சுப்பரத்தினம் அவருடைய இயற்பெயர். பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1891 பிறந்தார். இவர் ஒரு தமிழாசிரியர், கவிஞர். பாரதியின் மீது பற்று கொண்ட காரணத்தினால் தன்னுடைய கனக சுப்பரத்தினம் என்ற பெயரை மாற்றி பாரதிக்கு நான் அடிமை, அதாவது தாசன்னா அடிமைன்னு அர்த்தம், பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு சமூக சீர்திருத்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு பாடல்களை பாடியுள்ளவர் தான் நாம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவருடைய பாடல் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனர் என்ற பாடல் வந்து தொடங்குகிறது. அதாவது நாம் இன்று சுதந்திரமாக ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம். அதற்கு முன் இங்கே தொழிற்சாலை வருவதற்கு பல பேர் தங்களுடைய உழைப்பை தியாகம் செய்து தொழிற்சாலைகளை வரவைத்து பல பேர் வேலை செய்யக்கூடிய விதமாக இந்த காலத்தில் வந்து தொழிற்சாலைகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் பாடுபட்ட அந்த வீரர்களை இங்கே நினைத்து அவர் சொல்கிறார். உழைக்கும் மக்களுடைய தொழிலாளர்களுடைய பற்றி பேசுகிறாரு. அவருடைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் உழைப்பால் விளையக்கூடிய நன்மைகளையும் பாரதிதாசன் இப்பாடலில் எடுத்து கூறுவது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவர் இந்த பாடல்ல முக்கியமான கருத்து என்ன சொல்ல வர்றாருனாக்கா, உழைக்கக்கூடிய மக்களை நாம் நேசிக்க வேண்டும், அதே போல நாமும் உழைக்க வேண்டும், அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த பாடலை வந்து அவர் பாடியுள்ளார். அப்போ பாருங்க, பாரதியார் மழையை வந்து என்ன சொல்றாருனாக்கா வரவேற்று இன்புற ஆட சொல்றாரு. பாரதிதாசன் பாருங்க உழைக்கும் தொழிலாளருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் இந்த இக்கால இலக்கியத்தில் வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக தன்னம்பிக்கை என்கிற ஒரு கவிதை பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னாக்கா மேத்தா இயற்றியது. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா முகமது மேத்தா. அவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 1945 பிறந்துள்ளார். கவிஞர், பாடலாசிரியர், நாவலாசிரியர். அது மட்டும் கிடையாது, சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். அவருடைய வானம்பாடி கவிதை இயக்கத்தில் அவர் பல்வேறு கவிதைகளை எழுதியுள்ளார். கவிதை இயக்கத்தில் ஒரு தீவிரமாக பங்கேற்றவர். அவர் வந்து ஒரு கவிதை சொல்றாரு, தன்னம்பிக்கை பற்றி ஒரு கவிதை சொல்றாரு. மரங்கள் அப்படின்னு, மானுட ஆண்மைக்கு மண் கொடுத்த சேதனங்கள் மரங்கள், மானுட கரங்களில் அகப்பட்டு கொண்ட மண்ணின் கைதிகள், வெட்டி எடுத்தால் விறகாவும் வெயிலிலே சுட்டி எடுத்தாலும் சுறுசுறுப்பாய் அடுப்பெரிப்போம், நாங்கள் கல்லில் எறிந்தாலும் கம்பில் அடித்தாலும் பரிசு கொடுக்கின்ற பண்பின் வார்ப்புகள் அப்படின்னு சொல்லி மரம் வந்து பேசுவது போல அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. இதுல என்ன சார் சொல்ல வர்றாரு, தன்னம்பிக்கை பத்தி இதுல என்ன பேசுறாரு அப்படின்னாக்கா, ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் வந்து மானுடாண்மைக்கு மண் கொடுத்த சீதனங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மரம் எந்த வகையில பயன்படுகிறது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மரம் வளர்ந்தால் அந்த மரம் காய்கனிகளை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, இலைகளை கொடுக்கும். இலைகள் மனிதனை உடுத்திக் கொள்வதற்கும் ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இப்போது ஆடு மாடு மேய்ப்பதற்கும் அந்த தழைகளை பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் கிடையாது, அந்த மரத்தினுடைய கிளைகளும் எதற்கு பயன்படும், ஒரு வீடு கட்ட பயன்படும். அந்த மரத்தினுடைய அடிவேர் பகுதி எல்லாமே வாசுபடி அமைக்கிறதுக்கு பயன்படும். இப்படி ஒரு மரம் பயனுள்ள வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல அந்த மரம் வந்து மானுடர் கையில் அகப்பட்டு கொண்டு சிக்கி தவிக்கிறது. அதனால சுதந்திரமா வாழ முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே வந்து மரமே கிடையாது. மரம் இருந்தால் வெட்டிட்டு என்ன பண்றாங்க, ஒன்று லே அவுட் போட்டுடுறாங்க, இல்லைனாக்கா வீடு கட்டிடுறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து மானுடர் கரங்களில் அகப்பட்டு கொண்ட மண்ணின் கைதிகள் என்று இங்கே மேத்தா சொல்கிறார். வெட்டி எடுத்தால் விறகாகவும் வெயிலிலே சுட்டி எடுத்தாலும் சுறுசுறுப்பாய் அடுப்பெரிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எங்களை வெட்டி போட்டு அங்கே காய வச்சிருந்தாலும் அதை எடுத்து நீங்க அடுப்பு பற்ற வச்சீங்கன்னாக்கா நான் சோறாக்கிறதுக்கும் பயன்படுவேன்,
கல்லில் எறிந்தாலும் என்னை கம்பியில் அடித்தாலும் நாங்கள் வந்து மேலே பழம் இருந்ததுனாக்கா பழத்தை வந்து கீழே வந்து கொடுப்போம், நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது இந்த கவிதைகள் எல்லாமே. அப்பொழுது மரம் இந்த அளவுக்கு பயன்படும் பொழுது மனிதனாக பிறந்த நாம் இந்த உலகிற்கு எவ்வாறு பயன்படுகிறோம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கவிதையை மேத்தா எழுதியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் பிறந்த நாம், அதாவது ஒவ்வொரு மனிதனாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ வேண்டும், அதாவது அந்த மரத்தை போல நாம் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற கருத்தை இந்த இடத்த வந்து என்ன பண்றாருன்னா மேத்தாய் வந்து எடுத்து சொல்கிறார். அதே போல மழைக்குருவி பற்றி வைரமுத்து ஒரு கவிதை சொல்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும், திரைப்பட பாடலாசிரியர், பல விருதுகளை வந்து பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, சிறந்த பாடலாசிரியருக்கான இந்திய அரசினுடைய விருதை ஒரு 6 முறை பெற்ற ஒரு கவிஞர் இவர். சரியா, இவர் எல்லாருமே இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல திரைப்பட பாடல்கள் பாடி பல பெயர் புகழ்களை பெற்ற ஒரு மனிதர் யாருனாக்கா வைரமுத்து. இவர் ஒரு பாடலை எழுதுறாரு. எப்படின்னாக்கா, அதாவது வான்மழை குருவி அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு கவிதை எழுதுவார். அதாவது நீலமலைச்சாரலில் வந்து அவர் வந்து போயிட்டு ஒரு மலைச்சாரலில் மழை பெய்து கொண்டு இருக்கும்போது அங்கே போய் அவர் ரசித்து அந்த மழையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மழைக்குருவியானது வந்து பார்க்குறாரு. பார்த்துட்ட பிறகு வீட்டுக்கு வந்துடுறாரு. மழை வந்து ரொம்ப காத்தடிக்குது, இருட்டாயிடுது. இப்போ வந்து அவர் வீட்டில் உட்காந்து என்ன நினைப்பாருனாக்கா, இந்த மழை நேரத்தில் இந்த காற்றுல அந்த மழைக்குருவியானது வந்து என்ன பண்ணணுமோ, நாம் வந்து பாதுகாப்பாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், அந்த மழைக்குருவி பாவம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருனாக்கா வீட்டுக்கு வந்து தன் மனைவி கிட்ட சொல்லி வருத்தப்படுவார் வைரமுத்து. ஆனால் அந்த மழைக்குருவியோ என்ன நினைக்கணுனாக்கா, வந்து பார்த்து ரசிச்சுட்டு போன அந்த, அதான் வைரமுத்து ரசிச்சுட்டு போன அந்த மழைச்சாரலையும், அதாவது இந்த மலை முகடுகளையும் ரசிச்சுட்டு போன இந்த இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு போன அந்த வைரமுத்துவை நினைச்சு அது என்ன பண்ணுதுனாக்கா, இத்தனை காட்சிகளையும் அவன் ரசிக்காமல் போய்விட்டானே என்று எது வருந்துகிறதுனாக்கா, அந்த அந்த மழைக்குறியானது வருந்துகிறது என்று இவர் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா முடிப்பார். அப்போ இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, மழைக்குறியானது இந்த இயற்கையை மனிதன் ரசிக்க தெரியவில்லை. காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் என்ன பண்ணிடுறான், வீட்டுக்குள்ளார போய் புகுந்துடுறான். இந்த இந்த உலகம் எதற்கு படைக்கப்பட்டது, இப்படிப்பட்ட பருவ சூழ்நிலைகள் எதற்காக வருகிறது, மனிதன் இயற்கையை ரசிப்பதற்காக தான் வருகிறது. ஆனால் இவன் இயற்கையை ரசிப்பதை விட்டு விட்டு வீட்டுக்குள் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா முடங்கி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வருத்தப்படுதான். எதுனாக்கா மழைக்குறியானது வருத்தப்படுதான். வைரமுத்து என்ன வருத்தப்படுறாரு, இந்த காற்றுல அந்த மழைக்குறியானது அகப்பட்டு கொண்டு என்ன செய்வோம் என்பதை வருதுறாரு. அப்போ இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கே புரிய நினைக்கிறேன். அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, இயற்கையை நாம் ரசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து வைரமுத்து ஆழமாக சொல்கிறார். அவ்வளவுதான். இது வரைக்கும் புது கவிதை முடிந்தது. அதுக்கு அடுத்ததாக 2வது யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா சிறுகதை. சிறுகதை என்பது ஒரு சிறிய கதை, அதாவது குதிரை ஓட்டமாக இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக வந்து, அதாவது மெதுவாக தொடங்கி வேகமாக போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஒரு 110 150 பக்கங்களில் மட்டுமே சிறுகதை எழுத வேண்டும். அதுதான் ஒரு சிறுகதையினுடைய வடிவம் என்பதை சிறுகதைக்கு ஒரு இலக்கணமாக சொல்லப்பட்டுள்ளது. இதில் வந்து பல சிறுகதை எழுத்தாளர்கள் இருக்காங்க. புதுமை பித்தன், வாவேசு போன்றவர்கள் பல சிறுகதைகளை வந்து எழுதியுள்ளனர். அதில் குறிப்பிட்ட நமக்கு முதல் சிறுகதையாக என்ன பாட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். மகாமசானம் அப்படின்ற ஒரு தலைப்பில் புதுமை பித்தன் ஒரு கதையை வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த கதைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்னை போன்ற ஒரு பெரிய நகரத்தில் நடக்கும் ஒரு துயர சம்பவம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல மக்கள் செல்லுகின்ற வழியில் ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னாக்கா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். அவரை யாருமே பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்காம எல்லா மக்களும் அந்த வழியாக தான் போகிறாங்க வராங்க. ஆனால் அந்த அந்த பிச்சைக்காரர் உயிர் போறக்கூடிய தருவாயில் இருக்கும்போதும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வரும்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடைக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து என்ன பண்ணுதுனாக்கா அந்த காட்சியை வந்து பார்த்துட்டு உடனே போயிட்டு அந்த பிச்சைக்காரர்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்குது.
அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா வேணாம்னு சொல்றாரு, தலை கூட ஆட்ட முடியல. அப்போ அவர் உயிர் பிரியும் போதுங்க, பிரியும் தருவாயில் இருக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணிடுறாருனாக்கா இறந்துடுறாரு. அப்பயும் இறந்துட்ட பிறகு எல்லா மக்களும் போயின்னு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில வந்து அவர் சொல்ல வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மனிதனுக்கு வந்து, அதாவது இவ்வளோ பேர் இருந்தும் ஒரு மனிதனை வந்து கண்டுகொள்ளாத நிலை ஏன் ஏற்படுகிறது அப்படின்னாக்கா, அந்த பிச்சை எடுக்கும் தொழிலை வந்து செய்வதால் தான் இந்த மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு அந்த உயிருக்கு வந்து போராடக்கூடியவரை எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல அப்படின்றத இந்த கதை மூலமாக அவர் வந்து கொண்டு வர்றார். அப்போ ஒரு அவல நிலையை இந்த இடத்துல பதிவு செய்யக்கூடிய விதமாக இந்த கதை வந்து இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து உயிர் போகக்கூடிய தருவாயில் இருந்தாலும் கூட அவர் எந்த நிலையில வேணாலும் இருக்கட்டும், நம்ம போய் அவருக்கு காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து அவர் சொல்ல வர்றாரு. இதே போல விடிவதற்குள் அப்படின்ற ஒரு சிறுகதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கோப்பா ராஜகோபாலன் மிக அருமையான ஒரு கதையை வந்து அவர் எழுதியுள்ளார். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதம் வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அந்த வீட்டுக்குள்ளார பல மாற்றங்கள் ஏற்பட்டு பல துயர சம்பவங்கள் நடக்கிறது. அந்த விடிவதற்குள்ளார பல துயர சம்பவங்கள் நடக்கக்கூடிய கதை தான் இந்த இடத்துல கோப்பா ராஜகோபாலன் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா கதை எழுதியிருக்கார். அதே போல பஞ்சஜாண்டி அப்படின்ற ஒரு ஜானகிராமன் என்கிற கதையும் வந்து மிக ஒரு பிரபலமான கவிதை. ஒரு சாதாரண தொழிலாளி தொழில் முடங்கியதால் ஏற்படும் வறுமையால் நிலைகுலைந்து போவதை வந்து விவரிக்கக்கூடிய ஒரு கதை சொல்லப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு சமுதாய ஆவலமாக ஜானகிராமன் வந்து எழுதியுள்ளார். அதே போல் கோமதி என்கிற ஒரு தலைப்புல ராஜநாராயணன் வந்து சொல்லக்கூடிய கதை ஒரு சமூக பார்வையினுடைய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது. அதாவது கோமதி என்கிற பெயர்ல வந்து ஒருவன் வந்து என்ன பண்ணுவான்னாக்கா வீட்டு வேலைக்கு சமையல் வேலைக்காக வருவான். அவங்க எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆண் சமையல்காரரை வந்து எதிர்பார்ப்பாங்க. இவனுடைய பேர் கோமதி, இருந்தாலும் இவன் ஆண் தோட்டத்தில் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார விட்டுருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னாக்கா ஆணை இருக்க மாட்டான், பெண்ணை இருக்க மாட்டான், இரண்டும் கலந்து என்ன பண்ணால் அவனுடைய நடை உடை பாவனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதனால இவங்க வந்து வேற அப்படின்ற மாதிரி சொல்லி நினைப்பாங்க. அதனால அவனை புறக்கணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு கதையை வந்து என்ன பண்றாங்க இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அவனையும், அதாவது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாதவர்களையும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நேசிக்க வேண்டும். அதாவது அது திருநங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த திருநங்கையும் நாம் நேசிக்க வேண்டும், அவர்களும் சமுதாயத்தில் வந்து ஒருவர் அப்படின்றத இங்க எடுத்து சொல்லக்கூடிய விதமாக இந்த ராஜனுடைய கதை இருக்கிறது. அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புதினம், குறிஞ்சித்தேன் ராஜம் கிருஷ்ணன் மிகச்சிறந்த மூத்த தமிழக பெண் எழுத்தாளர். இவருடைய காலத்தில் பெண்ணினுடைய அடிமை நிலையையும் மற்ற சமூக அவலங்களையும் இவர் எடுத்து சொல்லக்கூடியது மிக மிக சிறப்பானது. அதாவது தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்பள தொழிலாளர்கள் பாடப்படக்கூடிய அந்த செய்திகளை வந்து தொகுத்து சொல்லப்பட்ட நூல் தான் கரிப்பு மணிகள் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. மிக பிரபலமான ஒரு நூல். அதே போல உழைக்கும் தொழிலாளர்களுடைய நிலையை வைத்து வேருக்கு நீர் என்ற தலைப்பில் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு நூலை புதினம் எழுதுவார். இது வந்து மிகச்சிறந்த நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனாக்கா வேருக்கு நீர். அதே போல பெண் குழந்தைகள் சிசு கொலைகள் வந்து அதிகமாக வந்து அந்த காலத்தில் வந்து நடந்தது. அதை கண்டித்து அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு நூலை எழுதுறாரு. மண்டகத்து பூந்துளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை வந்து எழுதுறாரு. அதான் நம் பெண் குழந்தைகளை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து வலியுறுத்துவார். இதே போல பல நூல்களை எழுதுவதில் மிக சிறந்த ஒரு பங்கு யாருக்கு இருக்குனாக்கா ராஜம் கிருஷ்ணன் இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிஞ்சித்தேன். அந்த குறிஞ்சித்தேன்ல படகரின மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி எடுத்து சொல்றாங்க. அந்த நீலகிரி மலைப்பகுதியில் வாழக்கூடியவங்க படகரினம். அந்த மக்கள் அவருடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் சிறப்பாக பேசி அந்த மலைவாழ் மக்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் பல செய்திகளை சொல்லி நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த குறிஞ்சித்தேன். அதற்கடுத்ததாக நாடகம். நாடகம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நாடகம் அப்பை என்கிற ஒரு நாடகத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்குலாப் எழுதியது. அப்பை வந்து 3 வகையான ஔவையார்கள் இருக்கிறாங்க. சங்ககால ஔவையார், இடைக்கால ஔவையார், தற்கால ஔவையார். இதுல பாத்தீங்கன்னாக்கா சங்க காலத்து ஔவையார் எப்படி இருந்தாங்க, இடைக்காலத்து ஔவையார் எப்படி இருந்தாங்க, தற்கால ஔவையார் வந்து எப்படி இருக்கிறாங்க,
அந்த அவ்வைக்கும் அதியமானுக்கும் நடைபெற்ற அந்த நட்பு, அந்த போர் முறைகள், அவர்கள் பாடிய விதம், அதாவது பாணன் விரலியர் எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடி அந்த கதையை கொண்டு செல்வார். யாருனாக்கா இன்குலாப். இது மிகச்சிறந்த ஒரு படைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக 5வது யூனிட்ல பார்த்தீங்கன்னாக்கா பயண இலக்கியம். பயண இலக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பயணம் பண்ணுவோம். அதே போல இந்த கடலோடி அப்படிங்கிற நரசையா என்ன பண்றாருனாக்கா ஒரு இடத்துல பயணம் பண்றாரு. அந்த பயணத்துல ஏற்பட்ட அனுபவங்களை, அங்க நடைபெற்றக்கூடிய சூழ்நிலைகளை, கடல் மீனவர்கள், அதே போல அடுத்த துறைமுகத்துக்கு செல்லும் போது அவர்களுடன் ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள், அதே போல மற்ற நாடுகளுக்கு சென்று அவர்கள் பேசும் மொழியை கற்றுக்கொண்டு நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றது, இதே போல பல்வேறு பயண இலக்கிய அனுபவங்களை எடுத்து சொன்னார். யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா நரசையா. இவருடைய கதை பகுதியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்கினிய மாணவர்களே, நாம் சுருக்கமாக இவற்றை கண்டோம். மேலும் விரிவாக நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.